நான் என் கவர்மெண்ட் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் உங்களால் கொடுக்க முடியுமா? நீங்கள் வந்து ஃபேக்டை பேசணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் பேசக்கூடாது. மை கவர்மெண்ட்னு வெப்சைட் இருக்குது, அது மூலமாக நிறைய கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க. ரீல்ஸை போட்டு ஸ்கீம்ஸை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லும் போது நீங்கள் இன்னமும் வெப்சைட்டில் வந்து சஜஷன் கொடுங்க அப்படின்றது இதெல்லாம் எப்படி இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அவங்க வந்து திரைத்துறையவே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறீங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? சென்ட்ரலில் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து உங்கள் மினிஸ்ட்ரி இருக்காங்க, அது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே கேள்வி வந்து சாதாரண மக்கள் மனசில் வராதா என்னங்க? ரஜினி படத்துலேருந்து எம்ஜிஆர் படத்துலேருந்து எல்லாம் பார்க்குறோம், 2 அடி வாங்கிட்டு தான் திருப்பி அடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ 2 அடி வாங்கிட்டு இருக்கோம், அடிக்கிற காலம் சீக்கிரமே வரும். அப்போ உங்களுக்கு மீடியா தேவைப்படுதில்ல, அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷோ தேவைப்படுதில்ல, அது சொல்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தேவைப்படுதில்ல, அது மிஸ் ஆகும்போது புலம்புறீங்க. அதுக்கு வந்து நல்ல நல்ல நேஷனலிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ராகுல் அவர்கள் சொல்லக்கூடியது இந்தியில் பேசும்போது அது தமிழ் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி சொன்னாரு, இப்படி பதிலடி கொடுத்தாருன்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். பாஜகவை சேர்ந்த இந்த அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு, இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை இந்தியில் உள்வாங்கி தமிழில் சொல்றதுக்கு ஆள் இல்லைல்ல. இதுக்கு நானே வந்து எங்கள் அண்ணன் மத்திய அமைச்சர் முருகன் தான் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்து திரு தினேஷ் ரோடி அவர்கள் வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் மிஸ்டர் தினேஷ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயமே இந்த அரசியல் கேள்விகளை தாண்டி அது என்ன நமோ கேண்டி. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபெமிலியராக அறியப்படுறீங்க அந்த ஒரு விஷயத்தில், எதுக்காக? இல்லை, நமோ கேண்டிங்கிறது வந்து 2014 ஸ்டார்ட் பண்ண வெஞ்சர். ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் கேண்டீஸ், குறிப்பாக கோவில்பட்டிங்கும்போதே நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய் அப்படிங்கிறது தான் பிரதானமாக வரும். ஸோ அந்த என்னோடய ஒரு ஃபுட்டு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அது எனக்கு ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து நிறைய மிஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணது, இந்த மாதிரியான நிறைய ரா மெட்டீரியல்ஸ் கூட அந்த டயத்தில் நிறைய குஜராத்திலேருந்து வாங்க வேண்டிய சூழல் இருந்தது. ஸோ அந்த ட்ராவல் டைம் அப்போ வந்து குஜராத் அடைஞ்ச வளர்ச்சி அதெல்லாம் நான் கண்கூட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு வந்து கடலைப்பருப்பில் அதிகமாக விளையக்கூடிய ஒரு பகுதி தமிழ்நாடாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் விளையிறதுல 3 பங்குல 2 பங்கு வந்து குஜராத்தில் இருந்து மட்டும் உலகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஃபுல்லாக கிடைக்குது. மீதி 1 பங்கு மட்டும்தான் எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து நம்ம இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட குஜராத்தும் ஒன்றும் வந்து செழிக்கிற பூமியும் கிடையாது. அது கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலைவன பூமி மாதிரி பயங்கர டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் அங்கே எப்படி இவ்வளோ தூரத்துக்கு பண்ண முடியுது அப்படின்னு நான் திருப்பி அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது. நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்களா? ஃபீல்டு ஒர்க் பார்த்தீங்களா? அங்கே போய் பார்த்தீங்களா? ஜென்ரலாக வந்து நான் ஃபீல்டு ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக போகல, நான் என்னோடய மிஷினரிஸ் பர்ச்சேஸ்க்காக இதுக்காக நான் போயிருந்தப்போ நான் இதெல்லாம் விசிபிளாக நமக்கு தெரிஞ்சு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது சபர்மதி ரிவராக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ரோடுக்கு நடுவில் பஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமு, பஸ்ஸுக்கு மட்டும் தனி லேன்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு மட்டும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் வண்டியில் போகிறத விட கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு சீக்கிரம் போயிடலாம். மற்ற உங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா டிராஃபிக்கில் எல்லாத்தையும் நின்று தான் போகணும். அது ஆம்புலன்ஸுக்குன்னு இருக்கிற மாதிரி ஆம்புலன்ஸ் பயன்படுத்திக்கலாம், பஸ்ஸுக்கு கவர்மெண்ட் பஸ் மட்டும் போகிற மாதிரியான லேன்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி பல வித்தியாசமான முயற்சிகள். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸுமே பருப்பு இருக்கும்போது என்னடா பருப்பு நம்ம தமிழ்நாட்டில் தானே நிறைய விளையும்னு இருந்தோம், நம்ம இங்கே குஜராத்தில் எப்படி இவ்வளோ தூரம் விளையுதுன்னு பார்க்கும்போது அவர் அதுக்காக கிளை நதிகள் மாதிரி உருவாக்கி கிட்டத்தட்ட நீங்கள் அங்குள்ள ரிவர் மேப், நீங்கள் குஜராத்தோட ரிவர் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே ஏதோ மனித உடம்புல இருக்கிற நரம்பு மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி ஒரு கிளை கிளையாக அவங்க உள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட எல்லாரோட ஃபீல்டுக்கும் நியர்லியே வந்திருக்கும். ஆமாம், இட் மீன்ஸ் கொண்டு வந்து என்ன சொல்ல வரீங்க? அவங்க இப்போ அது வந்து நம்ம இங்கே வந்து ஏதோ நதி தாமிரபரணி ஆறு ஓடுதுன்னா அது இயற்கையாகவே அது வந்து அந்த ஒரு பாதையில் போய் அது கடலில் போய் திருச்செந்தூர் பக்கத்தில் சேருது. ஆனால் அதை வந்து ஒரு கரெக்டான வாய்க்கால் முறையில் சேனலைஸ் பண்ணி நிறைய பாசனம் பண்ணுறதுக்காக
அவங்கவுங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு பக்கத்துலேயே போகிற மாதிரி ஒரு வாய்க்கால் மூலமாக செஞ்சு அப்படியே அது பார்த்தீங்கன்னா நரம்பு அங்கங்கே வந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு வளர்ச்சி தண்ணி அவ்வளோ தூரம். ஸோ எல்லா விவசாயிகளுக்குமே அவங்க ஃபீல்டுக்கு பக்கத்துலேயே இல்லை அவங்க ஃபீல்டு வழியாகவே போகிற அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியாக பார்க்க அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு. அதோட அவர் அன்னைக்கு பண்ண விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு பருப்பு வந்து உங்களுக்கு விளைஞ்சு அந்த அந்த ஈல்டு வந்து அவர் பிஎம் ஆனதுக்கப்புறம் தான் குஜராத் வந்து அந்த பீனட் ப்ரொடக்ஷனில் பயங்கர இது. ஸோ அவர் அந்த 15 வருஷம் அவர் போட்ட அந்த எஃபர்ட் உழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கி சாப்பிட்ற பருப்பு கூட 90% குஜராத்திலேருந்து தான் நமக்கு வந்துட்டுருக்கு. பொதுவாக எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே கூட இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசு எஸ்பெஷலி திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜகவினர் ஒட்டு மொத்தமாக ஒரே மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறீங்க. கரெக்டுங்களா? அதை பற்றி உங்களுக்கு பொதுவான கருத்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கொஷின் இருக்குது. இல்லை, அது யதார்த்தம் தானேங்க. இப்போ கொடுக்குற திட்டங்கள் முக்கால்வாசி வந்து எல்லாமே வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டம், அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க. என்ன மேபி பேர் வந்து காமனாக இருக்கணும், இந்தியா ஃபுல்லாக ஒரு பேர் இருக்கணுங்கிறதுக்காக ஹிந்தியில் அந்த மாதிரி பேர் இருக்கும். ஸோ இவங்க நம்ம ஆட்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இவங்க தமிழில் வந்து உடனே கலைஞர் காப்பீடு திட்டம் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறது, கலைஞர் பேர் வச்சுக்கிறது, இல்லை இவங்களோட சொந்தக்காரங்களில் வீட்டில் இருக்கிறவங்க யார் பேரையாவது வச்சுட்டு நாங்கள் தான் கூட்டு வந்தோம் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறத ஒரு வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க. அந்த மக்கள் வந்து தொடர்ந்து, ஏன்னா மக்களுக்கும் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே பாஜகவினர் எந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு பேட்டி கொடுத்தாலுமே கூட, இல்லை பெரிய ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தாலுமே கூட என்ன காமனாக சொல்கிறீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற விஷயங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்க்கும்போது மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை வந்து ரீல்ஸாக பண்ணி போடுங்க. சரி பாருங்கள், ஒரு டெக்னாலஜி வளர வளர இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஒரு அடுத்த கட்டமாக யோசிக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே ஆளக்கூடிய கட்சி நீங்கள் இன்னமும் வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே ரீல்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மாநில அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மை கவர்மெண்ட்னு வெப்சைட் இருக்குது. அது மூலமாக நிறைய கண்டெஸ்ட் நடத்துகிறாங்க, காம்படிஷன்ஸ் நடத்துகிறாங்க. அது மூலமாக அவங்களோட மக்களுக்கு ஏதாவது வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கணும், நான் என் கவர்மெண்ட் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும்னு சஜஷன்ஸ் கொடுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சஜஷன் உங்களால் கொடுக்க முடியுமா? அவங்க யார்கிட்டையாவது காது கொடுத்து கேட்குற நிலைமையிலையாவது இருக்கிறாங்களா? அதெல்லாம் மத்திய அரசாங்கம், அது அவங்க வந்து லேபிள் ஓட்டணும், ஸ்டிக்கர் ஓட்டணுங்கிறதுல இருக்காங்க. அவங்க ஆட்சியே வந்து அந்த யூடியூபர்ஸு, அதுக்கப்புறம் அந்த நியூஸில் இருக்கிற 10 பேர், நியூஸ் மீடியாஸ் 10 பேரை கையில் வச்சுக்கிறாங்க. யூடியூபர்ஸ் இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு சொல்லி கையில் வச்சுருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக வீடியோ போட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்களாம் பிடிச்சி ரீல்ஸ் போட்டு எங்கள் கவர்மெண்ட் அது செஞ்சிருச்சு இது செஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி பணம் கொடுத்து செய்ய சொல்ல போகிறாங்க. பட் யதார்த்தமாக வந்து ஒரு சாமானியனுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதில் வந்து மத்திய அரசாங்கம் முழுமையாக அவங்களோட கவனத்தை செலுத்துது. மக்கள்கிட்ட என்ன இன்புட்ஸ் எடுத்துக்கணும், மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு எப்படி நம்ம இன்னும் பெட்டராக வந்து கவர்னன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல எங்களுடைய மத்திய அரசாங்கம் கவனம் செலுத்துறதா தான் நான் பார்க்குறேன். இப்போது இது எப்படி தான் இருக்குது, அண்ணே நான் 7வது பாஸ் இருந்தாலும் நீங்கள் 10வது ஃபெயிலுன்ற மாதிரியே இருக்குது. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். இல்லை எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறவங்க, நான் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எந்த வெப்சைட்டில் எதை பார்க்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு டேட்டாஸ் இருக்குது. ஈவன் நீங்கள் ரூலிங் பார்ட்டி வேறு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்துட்டு ஆட் பிளேஸ் பண்ணால் நம்ம கண்ணில் படுன்ற வரைக்கும் இன்றைக்கி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக ரீல்ஸை போட்டு ஸ்கீம்ஸை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு சொல்லும் போது நீங்கள் இன்னமும் மை கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து கொடுங்க, சஜஷன் கொடுங்க அப்படின்னா இன்றைக்கி போகக்கூடிய ஒரு அவசரமான காலகட்டத்தில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 45 செகண்ட்ஸ் உங்கள் தலைவர் கூட சொல்லியிருப்பார். ஒரு வீடியோனா 45 செகண்ட்ஸ்க்கு மேலே பார்க்கறதுக்கு கூட இன்னைக்கு வந்துட்டு நேரம் இல்லைன்னு. புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம், இன்னைக்கு சோஷியல் மீடியாவை யார் பயன்படுத்துறீங்களோ, ஒரு இளைஞனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் 40 செகண்ட்ஸ். 40 செகண்ட்குள்ள நீங்க ஒரு மெசேஜை கொடுத்தா மட்டும்தான் ஒரு இளைஞன் அந்த மெசேஜை கிரகித்து இதுதான் மேட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அரசியலாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், ஒரு பெரிய பொருளாதாரம் யாராக இருந்தாலும் கூட அந்த 40 செகண்டுக்குள்ள அந்த மெசேஜ் எப்படி கொடுக்கணும், அதை தான் நீங்க போட்டி. அதை ரீல் போடுறதா, இல்லை இது மாதிரி போடுறதா, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் போடுறதா, இல்லை எப்படி ட்விட்டரை பயன்படுத்துறது, இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறது, எப்படி 40 செகண்ட்ஸ்குள்ள மெசேஜ் கொடுக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வெப்சைட்டில் வந்து சஜஷன் கொடுங்க அப்படின்றதும் இதெல்லாம் எப்படி இருக்குது?
நான் அதுதான் நம்ம சொல்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நாங்கள் சொல்கிறது வந்து குட் கவர்னன்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறோம், மக்களுக்கான திட்டத்தை கொண்டு போய் கொடுக்குறோம். அதில் வந்து ஸ்டிக்கர் ஓட்டணும், நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்துருக்குன்னு தெரியணும் அப்படின்னா அது வந்து நரேந்திர மோடி திட்டம் எல்லாத்துக்கும் வச்சுருந்தா எல்லாருக்கும் ஈஸியாக தெரிய போகுது. இன்றைக்கி கிராமங்களில் நிறைய மோடி வீடு அப்படின்னு சாதாரணமாக மோடி வீடுன்னு சொல்கிறாங்க. எப்படி அதுக்கு நான் மோடி வீடுன்னு அவர் பேர் வச்சார், இல்லை இது வச்சார், மோடி லோன் கொடுக்குறாருன்னு சொல்லி முத்ரா திட்டத்துக்கு சாதாரண 50,000 பூக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி திட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மோடி லோன் கொடுக்குறாருன்னு வருது. மக்கள் தன்னால் மக்களோட விஷயத்தை வந்து பூர்த்தி பண்ணுறாரு. மக்கள் அதுக்கான பேர் தன்னால் வச்சுட்டு போகிறாங்க. நீங்களே சொல்றீங்க, இவங்க வந்து இங்க பாருங்க, நீங்க வந்து ஃபேக்ட் பேசணும், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் பேசக்கூடாது. இல்லை, ஊரில் போய் கேட்டு பாருங்க, சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எது வேணா கேளுங்க, கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியும். எந்தெந்த திட்டம் யார் கொடுத்தாங்கன்னே சொல்ல தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. இல்லைங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இன்னும் வந்து அது தெரியல. இப்போ ஜல்ஜீவன் ஸ்கீம் கூட இன்னமும் வந்து பஞ்சாயத்துலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். எல்லார் வீட்டுக்குமே இன்னைக்கு தனி குழாய் வந்துருச்சு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட அரசியல் அமைப்பே வந்து ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம், ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா திட்டத்தை போடுறது ஒரு ஆள், ஃபண்டு ஒதுக்குறது ஒருத்தங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று, அதுக்கு வந்து கவர்னிங் பண்ணுறதுக்கு ஒன்றுன்னு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், பல எக்கச்சக்கல் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே தான் வந்து ஒரு ஸ்கீம் நடக்குது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கீமை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம ஏதோ சரி ஒரு திட்டம் போட்டாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி 1000 சட்ட சிக்கல்கள். நம்மளோட அரசியலமைப்பு சட்டமே அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி கவுன்சிலரை பஞ்சாயத்து தலைவர் வந்து கேள்வி கேட்க முடியாது, பஞ்சாயத்து தலைவரை கவுன்சிலர் கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் சேர்மன்ஸு இவங்கெல்லாம் வந்து நீங்கள் பதவி அதிகம்தான், ஆனால் இவங்க தனி இண்டிவிஜுவல் பாடி, அவங்க தனி இண்டிவிஜுவல் பாடி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு மட்டத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் உள்ள பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை கை வைக்க முடியாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சாலும் பஞ்சாயத்து ராஜில் போய் கை வைக்க முடியாது. இந்த மாதிரி டோட்டல் காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத வந்து நம்மளோட விஷனாக வச்சு நம்ம பண்ணணுமா, இல்லை ஒரு திட்டம் பண்ணால் எப்படி வேணால் ஏதோ பேர் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம், டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்தோம்னா நம்ம விளம்பரம் தான் வரணும், நம்ம மோடி வணக்கம் போட்டுட்டு கீழே வந்து இந்த திட்டம் அந்த திட்டம்னு வந்தால் போதுமா? மக்களுக்கு இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சேர்ந்துருக்கு. நீங்களே சொல்கிறீங்க, ஆமாங்க வீட்டுக்கு வந்துருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கான டைம் வந்து என்றைக்குமே நம்ம வந்து ரஜினி படத்துலேருந்து எம்ஜிஆர் படத்துலேருந்து எல்லாம் பார்க்குறோம், 2 அடி வாங்கிட்டு தான் திரும்பி அடிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நாங்கள் இப்போ 2 அடி வாங்கிட்டு இருக்கோம், அடிக்கிற காலம் சீக்கிரமே வரும். இந்த பக்கம் அடித்தா நாங்கள் மறு கண்ணத்தை காமிப்போம் அப்படின்ற மாதிரி எங்கள் கொள்கை அப்படி கிடையாது. இந்த கண்ணத்தில் அடித்தனா அந்த கண்ணத்தில் அடிவோம். எதுக்கு இந்த கேள்வினா, இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் செய்கிறோங்க, அவங்க ட்ரெண்டியாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படி ரீச் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் வந்துட்டு இன்னும் ஒரு வேக்கப் ஆகலையா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அவ்வளோதான். அது வந்து குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அவங்க வந்து திரைத்துறையவே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து அது இயற்கையாகவே அந்த காலத்துலேருந்தே அவங்க வந்து அந்த ஃபஸ்ட்டு மீடியா ஹவுசஸ் ஃபுல்லாக இன்னும் எவ்வளோ இல்லை தினேஷ் ஒரே செகண்ட், இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்துட்டு அவங்களே கண்ட்ரோல் வச்சுருக்காங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க ரூலிங் அது வந்து மாறும். நீங்கள் வந்து அதுக்கான மாற்றங்கள் வரும். அந்த மாற்றம் எதுக்குமே நீங்களும் 4 தேட்டர் கட்டுங்க, அது எங்களோட ஃபோக்கஸ் அது கிடையாதுன்னு நான் சொல்றேன். அப்படியே சொல்றீங்க நீங்க அவங்களே கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. நாங்க எங்களோட என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் சுதந்திரமா படம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா சுதந்திரமா எடுக்கணும். ஒரு ஆக்டர் வந்து அரசியல் கருத்து இல்லாமல் படம் நடிக்கணும்னு நினைக்கிறாங்களா அவங்க சுதந்திரமாக நடிக்கணும். அவங்க என்ன கருத்து பேசணும்னு நினைக்கிறாங்களோ பேசணும். ஒரு டிவி மீடியாஸ் இருக்கா அவங்க சுதந்திரமாக செயல்படணும். என்ன நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை எடுத்து தைரியமாக பேசட்டும். இதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குது, ப்ரொடியூசர் இன்றைக்கி தனுஷே நடிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. விஜய் கோட் படம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன்னு உதயநிதி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நிலவிட்டு இருக்குது. அப்புறம் அதில் வந்து நீங்கள் அவங்களோட எண்ணம் எந்த சேனலை திறந்தாலும், எந்த யூடியூப் பக்கத்தை திறந்தாலும், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திறந்தாலும்
உதயநிதி வாழ்க்கைன்னு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அதே ஃபோக்கஸ் நாங்கள் வைக்கணும்னு எங்களோட எண்ணம் இல்லை. நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டேன், எங்களோட விஷன் வந்து மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது, மக்களுக்கு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். விளம்பரம் தேவையில்லைங்கிறீங்க. எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்கள் கொடுப்பாங்க. ஒரு திட்டம் போய் சேருது, இன்றைக்கி அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். மோடி வீடு ஃபஸ்ட்டில் போகும்போது அவங்களுக்கு மோடி வீடுன்னு தெரியாது. மக்களே அதுக்கு நிறைய பயனடைய ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களே அதுக்கு பேர் வச்சுட்டாங்க மோடி வீடுன்னு. முத்ரா திட்டம் போகும்போது அவங்களுக்கு யாருக்கும் முத்ரா திட்டம்னு தெரியாது, அவங்களே மோடி லோன் கொடுக்காருன்னு சொல்லி வந்தாங்க. இப்போ இன்னைக்கு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க மோடி லோன்னு. அதே மாதிரி சொல்கிறாங்களா மோடி லோன் சொல்கிறாங்களா? ஆமாம், டெஃபினட்டாக கிரவுண்டில் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு சாமானிய மக்கள் வந்து இன்றைக்கி பேங்க் வாசலில் ஏறி நிற்கிறான்னா அதுக்கு யாருங்க காரணம்? இத்தனை வருஷம் 60 வருஷம் ஆட்சி பண்ணியும் வந்து அவங்கெல்லாம் பேங்க்னாலே என்ன தெரியாது, பேங்க் பக்கம் போகிற ஆள் கிடையாது. இன்றைக்கி வந்து 130 ரூபா சம்பளம் 100 நாள் வேலை திட்டத்தில் வந்தால் கூட அதை போய் பேங்க் வாசலில் போய் ஏறி பேங்க்லேருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வர அளவுக்கு அவங்க எம்பவர் ஆகியிருக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முழு கிரெடிட் வந்து மோடிக்கு தானே போகும். அது அத்தனையும் மோடி தான் செய்கிறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நிற்கிறோன்னா அதுக்கு காரணம் மோடி தான் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்காங்க. இன்னும் புதுசாக வர ஸ்கீம்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதே வந்து காரணம் தெரிஞ்சவங்க இப்போ நடந்து முடிஞ்ச விவசாயத்துக்கு எலெக்ஷன்ல ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆகலையே. அப்படி இல்லைங்க, நீங்கள் எல்லாமே வந்து எலெக்ஷனில் வந்து ஓட்டுக்காக செய்கிறது இல்லைல்ல. எல்லா விஷயமும் ஓட்டுக்காக செய்யணும்னா ரொம்ப சிம்பிள். கலர் டிவி அவர் கொடுத்தாரு, நாங்கள் ஏசி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு ஏசியை கொடுத்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் தான் ஏசி கொடுத்தோம், மோடி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கிட்டு போயிருப்போம். எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருக்கும் வேலை. மோடி ஆமாம், வேலை ஈஸியாக முடிஞ்சு. இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சூரியனோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு ஏசியை கொடுத்து மோடி ஏசி பாருங்கள், சூரியன்லேருந்து தப்பிக்கணுன்னா உங்களுக்கு ஏசி வேணும்னு சொல்லி பிராண்டிங் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிடுவோம். பட் எங்களோட நோக்கம் வந்து உண்மையாக மக்களை எம்பவர் பண்ணணும், அந்த ஏசியை அவங்களாலேயே வாங்க வைக்க முடியணும், அதுதான் எங்களோட எண்ணம். இல்லை அப்படி இருக்கும்போது அப்போ கூட ஒரு சிலர் சொல்கிறீங்களே என்னென்னா, இங்கே வந்து இந்த மீடியா வெளிச்சுமே பார்க்கும்போது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எதுவுமே காமிக்கிறது கிடையாது, முக்கியமாக கவரேஜ் வந்து வெளியிடுறது கிடையாது, இங்கே மீடியாக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படியெல்லாம் கூட பேசப்படுது. எல்லாமே கண்ட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு சரிங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அங்கே பர்மிஷன் கொடுக்க வேண்டிய இடம் எங்கே இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கா இல்லை சென்ட்ரல் இருக்குங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான். சென்ட்ரலில் சம்மந்தப்பட்டவங்க யார் இருக்காங்க? இங்கே எங்களோட மத்திய அமைச்சர் முருகனே இருக்கிறாங்க, முருகன்ஜி இருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் வருதுங்களா? ஏன் என்ன விஷயம்? இல்லை அப்போ அது நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்னங்க? நீங்கள் அதுதாங்க நானும் திரும்பி சொல்கிறேன். இப்போ எங்களோட ஒர்க்கு நாங்கள் என்னன்னு சொல்கிறோம், எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும்னு நான் பேசுகிறேன். நான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் பேசவே இல்லை. இப்போ வந்து திமுக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே விஷயம், இப்போ நாங்கள் வந்து அதுக்காண்டி எங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் முடக்கிறோம்னா எங்களுக்கு எவ்வளோ நேரம்? இல்லை ஃபேக்ட் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் கம்பெனியில் வந்துட்டு எனக்கு ஷேர் கொடுங்கன்னா நீங்கள் கொடுத்துருவீங்களா? அது இருங்களேன், அது மாதிரி தான். இப்போ அது மாதிரினா ஒரு கட்சி வச்சுருக்காங்க, கட்சி சார்பு சேனல் இயங்குது, அதனால வந்துட்டு 99% வந்துட்டு கட்சி சார்பாக போடுறாங்க ப்ரொமோட்டிவா. ஓகேங்களா? எதை கவர் பண்ணல கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது அவங்கள சார்ந்தது. ஓகேங்களா? நீங்களும் கட்சி தான், நேஷ்னல் பார்ட்டி. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களுக்குனா ஒரு தொலைக்காட்சி வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது நோ சொல்கிறதா எஸ் சொல்கிறதா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எல்லாருமே வருமா இல்லையா சொல்லுங்கள்? இல்லைங்க, ஒவ்வொரு பார்ட்டிக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் டிஎம்கே மட்டும் நீங்கள் சொல்லிட்டு டிஎம்கே எடுத்துக்கோங்க, ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, விசிகா எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதே மாதிரி மதிமுக எடுத்துக்கோங்க, எல்லாமே வச்சுக்கோங்களே, கேப்டன் டிவி எடுத்துக்கோங்க, தேமுதிக. ஸோ ஒரு உங்களுக்கான ஒரு சேனல் அப்படின்னா இல்லை அப்படின்றது ஒரு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும்ல, காமனாக எல்லாருக்குமே ரைஸ் ஆகும் இல்லையா? இல்லை, இது வந்து எல்லாருக்கும் எங்களோட கட்சியோட தொண்டர்கள் கூட நிறைய பேர் வந்து அந்த நமக்குன்னு ஒரு சேனல் இல்லை, நமக்குன்னு ஒரு சேனலில் நிறைய காலகட்டங்களில் சொல்லியிருக்கிறாங்க. பட் கட்சி வந்து எங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம், நம்மளோட வேலை வந்து சேனல் ஆரம்பித்து சேனலை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து மக்களுக்காக சேவை செய்கிறோம், மக்கள் நம்மளை ஏற்றுக்கணும், மக்களுக்காக சொல்லாதீங்க சார். அப்போ மற்ற சேனலை பற்றி பேசாதீங்க. எங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக இருக்கட்டும், அவங்களே யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்து அவங்களே பிஜேபியோட ஸ்கீம்ஸை பற்றி பேசுகிறாங்க, பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நிறைய சேனல்ஸ் வந்து இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் நல்லா பண்ணுறாங்க, அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒன்று அது வந்து ஒரு பிஜேபி டிவி அப்படின்னு வச்சாதான் வந்து நாங்களும் ஒரு டிவி வச்சுருக்கோம்னு அர்த்தமாக என்ன? எல்லாருக்கும் வந்து 1-2 டிவி வச்சுருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து லட்சம் டிவி அப்படி கிடையாது. இப்போ வேணுமா வேண்டாமான்றது கேள்வி கிடையாது. பல இடங்களில் நேர்காணல் சொல்லும் போதோ இல்லை சில குற்றச்சாட்டு வைக்கும்போது பெருசாக வந்துட்டு பிஜேபி பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களோ இல்லை ஒரு ஈவெண்ட்ஸோ கூட பெரிய வந்து கவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லலையோ,
மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயத்த வந்து சேர்க்கறதுக்கும் ஒரு இல்லையோன்றது நிறைய பேர் பேசிருக்கீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோலுக்குன்னு ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறீங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. உங்களை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? சென்ட்ரல்ல வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு வந்து உங்கள் மினிஸ்ட்ரி இருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே கேள்வி வந்து சாதாரண மக்கள் மனசில் வராதா என்னங்க? அப்படி இல்லைங்க. இன்றைக்கி வந்து பிஜேபியும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் தமிழ்நாடே நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடி இருந்ததுலேருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை வந்ததுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபியும் சரி, அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ வந்து வெளியில் சொல்கிறதுக்கு செய்கிறதுக்குங்கிறது இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கி வந்து அண்ணாமலைக்கு மேலே ஒரு டிஆர்பி கொடுக்குற ஆள் வந்து வேணுமா என்ன? அவர் பேசுகிறது வந்து சாதாரணமாக கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழை விவசாயிக்கு கூட ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இவரால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. இன்றைக்கி டிவி சேனல்ஸ் என்ன தான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அவங்களோட சர்வைவலுக்கே டிஆர்பி ரேட்டு வேணும் அப்படின்னா டெய்லி அண்ணாமலை ஏர்போர்ட்டுக்கு போனால் கூட நீங்கள் ஏதாவது பேட்டி கொடுத்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டிஆர்பி நல்லாயிருக்கும்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி வந்து சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் ஈக்குவலாக வந்து எங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டமும் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிட்டே வருது. அதுக்கு இன்னும் டைமிங் இட் ஹேஸ் டு க்ரோ. நான் அதுக்காண்டி வந்து நாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோம், நாங்கள் ரொம்ப வளர்ந்துட்டோம், எல்லோரும் சூப்பராக இருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ ஒரு ஆகிட்டே வராங்க. ஒரு காலத்தின் கட்டாயம். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம், நிச்சயமாக நாளைக்கு பார்க்கும்போது இன்னும் வேறு இடத்துல இருப்போம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அவரை விட ஒரு டிஆர்பி கொடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. தட்ஸ் ட்ரூ. என்ன அப்படின்னா நிறைய பேர் அவரை திட்டி நியூஸ் போட்டும் அது மூலமாக கிடைக்கிற வியூஸை வச்சும் வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவரை புகழ்ந்து வீடியோ போட்டும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய வியூஸ் வச்சும் வாழ்கிறவங்க இருக்காங்க. தட் இஸ் ஃபேக்ட். வி அக்ரிட் தட். பட் இந்த இடத்துல இன்னொன்று ஞாபகம் வருது என்னென்னா, இதெல்லாம் ஓகே, அன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்பப்போ பேசக்கூடியது. பட் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி பாருங்களேன், நேஷனல் லெவலில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, ஆனால் அதை பற்றி வந்து எந்த டிவி டிபேட்டும் கிடையாது. இதை பற்றி சொல்கிறீங்களே, வயநாட்டில் எடுத்துக்கோங்க. எங்களோட தலைவர் ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க, அலர்ட் பண்ணோம், செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க எந்த கேர்லெஸ்ஸாக இருந்து நீங்கள் இன்னும் இப்போ நியூஸ் போட்டுட்ருக்காங்க, 500 பேருக்கு மேலே புதஞ்சிருக்கிறாங்க, இன்னும் மீட்க முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு. அதுதாங்க. அப்போ உங்களுக்கு மீடியா தேவைப்படுதில்ல, அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஷோ தேவைப்படுதில்ல, அது சொல்கிறதுக்கான ஒரு பிளேஸ் தேவைப்படுதில்ல, அதுக்கு வந்து நல்ல நல்ல நேஷனலிஸ்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நேஷனலிசம் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, நேஷனல் ஸ்பிரிட் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராங்க. நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது, நம்ம வந்து நேம் பண்ணி இவங்க வந்து சொல்கிறாங்க, அது உடனே அவங்க வந்து ஏதோ நடுநிலையாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஆதரவாளராக வந்து ரொம்ப நாளாக பாண்டேனே பிஜேபிக்காரன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லாமல் இருக்கேன். உண்மையிலே தேசியவாத சிந்தனை, ஒரு தேசிய விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாண்டே சாருக்கு வந்து என்ன பிஜேபி வந்து ஒரு பெரிய ஃபண்டை கொடுத்து நீங்கள் சாணக்கியான்னு யூடியூப் சேனல் நடத்துங்கன்னு சொன்னாங்களா? அவர் வந்து அவரோட சொந்த உழைப்பால் அவர் வந்து தந்தி டிவியில் ஒரு ரிப்பீட்டடாக இருந்த இதையும் விட்டுட்டு நம்ம வந்து சுயமாக நம்ம ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுத்து சாணக்கியா சேனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய வியூஸு அப்பப்போ நானும் பார்க்குறேன், நிறைய விஷயங்களில் லைவ் டெலிகாஸ்ட்லாம் நிறைய மில்லியன் வியூஸ் தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. ஸோ எப்போ ஒரு ஆகிட்டு தான் இருக்குது. என்ன நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு, நான் கேட்குறது வேறு. இன்றைக்கி நடந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து டிபேட் வைக்கும் சம்மந்தமே சப்ஜெக்ட் டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மெயினாக நடந்த நார்த்தில் நடந்த விஷயம் கூட மணிப்பூர் எடுத்துக்கோங்களேன். மணிப்பூர்ல நடக்கும்போது இங்க இருக்க எல்லா சேனலும் அதான் பண்ணாங்க குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இல்லையா? அப்படிங்கும்போது இது பிளஸ்ஸா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றீங்க இல்ல பிஜேபி பண்றீங்க அப்படின்னா அதை பத்தி வைக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அப்பப்போ அதுக்கான கேள்விதான். இதை தவிர இந்து தர்மமே அதானங்க சொல்லியிருக்கு, தர்மம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஜெயிக்கும், அதனால முதல்ல அடி வாங்க. நான் எதிர்பார்க்கல. ஏன்னா முதல்ல வந்து தர்மம் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் அதுக்காண்டி உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இதுக்கெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து மக்கள் வந்து அதெல்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அதை நம்ம தடுக்க முடியாது. ரெண்டாவது ஒரு ஃபண்டை பம்பிங் பண்ணி அவங்க வந்து அந்த நரேட்டிவ் டூல் கிட்ட வச்சு நரேட்டிவ் செட் பண்ணணும். ஏன்னா பிரதமர் மோடி வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு
டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒன்று சொல்லி டெய்லி ஏதாவது ஒரு அதிருப்தி. அதான் கேட்குறேன். இப்போ இங்கே பாருங்க, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டைலாக சொன்னாலும் கூட, ஸ்டைலாக நான் சொல்ல ஸ்டைலாக சொன்னாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு அது ஒரு ஸ்டைலாக சொன்னாலும் கூட சொன்னாலும் கூட ஓகேங்களா? அதாவது இது கேளுங்க இதுதான் கொஸ்டினே. இன்னைக்கு இப்போ பார்லிமெண்ட்ல நடக்கக்கூடிய அந்த செஷன்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தா அந்த இடத்துல இருந்து இங்கே டிவிக்கு டெல்லியிலேருந்து ரிப்போர்ட் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பதில் கொடுத்தாங்க அப்படி சொல்லும் போது ராகுல் அவர்கள் சொல்லக்கூடியது ஹிந்தியில் பேசும்போது அது தமிழ் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி சொன்னாரு, இப்படி பதிலடி கொடுத்தாருன்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு என்ன எது பேசினாங்க, இல்லை மற்ற அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மத்திய அமைச்சர்கள் ஹிந்தியில் பேசியிருந்தாலுமே கூட பாஜகவை சேர்ந்த இந்த அமைச்சர் வந்து இப்படி பேசினாரு, இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை ஹிந்தியில் உள்வாங்கி தமிழில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல. அதை நான் கேட்குறேன் இந்த இடத்துல. இல்லை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் திரும்பி கேட்குறது எனக்கு புரியுது. இதுக்கு நானே வந்து எங்கள் அண்ணன் மத்திய அமைச்சர் முருகன்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை கேள்வி அப்படி, அது எதுக்காக இந்த கொஸ்டின் வருது அப்படின்னா, சும்மா மற்றவங்க மேலே குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே தவிர உங்ககிட்ட பவர் இருக்கும்போது உங்களால் இயலாமையை காமிக்குதா அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்வியாக வருது தவிர மற்ற எதுவுமே கிடையாது. இயலாமைங்கிறத நான் பார்க்கல. நான் வந்து நீங்கள் சொல்கிறது தேவைதான். ஒரு ஆன்டி நரேட்டிவ் வந்து நமக்கு எதிராக செட் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு ஆதரவான விஷயத்தையும் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தேவையான விஷயம். உங்களுக்கு ஆதரவாக வேணுமா இல்லையான்றது எனக்கு கேள்வி கிடையாது. நீங்கள் ஏன் தேவையில்லாமல் மற்ற மீடியாக்கள் மேலேயே இவங்க கண்ட்ரோலுக்கு தொடர்ந்து குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே தவிர உங்களுக்கு இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு கேப்பபிள் இல்லையான்றது தான் கேள்வி. அப்படி கிடையாதுங்க. இப்போ திமுக வந்து கொள்ளையடிக்கிறான், எல்லாத்துலேயும் கள்ளச்சாராயம் விற்கிறான். அப்போ உங்களுக்கு கேப்பபிள் இல்லையா கொள்ளையடிக்கிறதுக்கும் கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன்னா சாதாரண விஷயம். நாங்கள் திரும்பி சொல்லிட்டு எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செய்வது. நல்ல விதத்தில் கேட்குறேன், நீங்கள் அங்கே போகிறீங்க. உண்மை தானே, தமிழ்நாட்டில் தானே நடக்குது, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இவங்க இந்த அங்கே கள்ளச்சாராயத்துலேருந்து வர்ற காசையும் இந்த காசையும் வச்சு இந்தாங்க இன்ஃப்ளூயன்ஸ் டெய்லி. இன்றைக்கி ஐஸ்வர்யாவுக்கு வந்து எத்தனை கோடி வந்து கொடுத்தாங்கன்னு தெரியல பேசுகிறதுக்கு, டிஷர்ட்டை போட்டுட்டு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணி அது ஒரு காலத்தில் தெரியாமல் இருந்தது. ஏன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்சர்ஸு அப்படிங்கிறதுலாம் தெரியாத வந்த காலம். அதெல்லாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிட்டாங்க. எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கி பேசுகிறான்னா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டான் அதனால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி படத்தில் வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு நடிக்கிறாங்களோ அதே மாதிரி ரீல்ஸ்லேயும் இன்றைக்கி பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது சாதாரண சாமானியனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து அது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் எடுக்கும் அந்த டிரான்சிஷன் வர்றதுக்கு. மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமே. 60 வருஷம் ஆகுங்களா? அதெல்லாம் அது புரிஞ்சுக்கிட்டதுனால தாங்க திரும்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்க. திரும்பி 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஆட்சி அமைச்சிருக்கிறோம் அப்படின்னா மக்கள் புரிஞ்சதுனால தானே ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. எஸ், தமிழ்நாட்டில் வந்து இன்னும் வரும் இல்லை, 3வது முறை மத்தியில் ஆட்சி அமைச்சாலுமே கூட. ஸோ இவ்வளோ நாள் இத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் என்ன சேஞ்ச் அப்படின்னு கொஸ்டின் வரும் இல்லையா? இல்லை அதுதான் தமிழ்நாட்டில் நம்ம சொல்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட இதுக்கெல்லாமே வந்து அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் நாங்கள் என்ன சேனல் ஆரம்பித்து வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேனல் ஆரம்பிக்கலை, இல்லை இந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணலன்னு இருக்கிறது. அப்படி கிடையாது. எந்த மாநிலத்துலேயுமே நம்ம சேனல் ஆரம்பிக்கலை. மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான் நம்மளுக்கு நோக்கம். மக்களுக்கான சேவை நடந்துகிட்டு இருக்குது. இதில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு இன்றைக்கி எல்லாம் நினச்சிட்ருக்காங்க. விஜய் வந்துட்டாருன்னா அப்படியே வந்து ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அவருக்கு மக்கள் பயங்கரமாக ஓட்டு போட்டுற போகிறாங்க அப்படின்னு நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் கமலஹாசன் அவர்களுடைய பார்ட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணது அப்சர்வ் பண்ண வரைக்குமே எனக்கு கிளியராக தெரியுது. நிச்சயமாக விஜய் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே நிலைமை தான் நடக்க போகுது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் கொடுத்தால் நான் வந்து வாக்கு செலுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இன்றைக்கி பணம் இல்லாமல் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் மாறிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பட் நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டுக்குள்ளே பார்க்கும்போது அது இன்னும் தலைகீழ போயிட்டுருக்குது. பணம் வந்து இன்னும் முன்னாடிலாம் வந்து ஓட்டு கேட்க போனோம் அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு நாங்கள் போட்டுறோங்க, நல்லா செய்கிறோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனவங்க இன்றைக்கி நாங்கள் ஓட்டு கேட்க போனோம்னாலே எவ்வளோங்க கொடுக்க போகிறீங்க, உங்கள் கட்சி எவ்வளோங்க கொடுக்குன்னு கேட்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அது வந்து மக்கள் மேலே தப்பு, மக்கள் இப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லலை. மக்கள் அந்த இடத்துக்கு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க.
உனக்கு 500 ரூபா கிடைச்சாலே அது ஒரு பெரிய விஷயம், அந்த 500 ரூபாய்க்கே நீ கிடைச்ச வரைக்கும் ஆளா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கூட ரொம்ப தெளிவாக சொன்னார், என்ன நீங்கள் ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைக்கணும்னா ஜெயிக்க, நாங்கள் ஒத்த காசு நாங்கள் ஓட்டு கொடுக்க மாட்டோம், கொடுத்து நாங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எங்களால் நம்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலையே தவிர நம்ம வந்து பண்ண முடியாது, தமிழ்நாட்டில் எடுக்க முடியாதுங்கிறது கிடையாது. அது சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கும் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம், நிச்சயமாக மாறும் தமிழ்நாட்டுடைய களம். ஸோ என்னுடைய கடைசி கேள்வியா தினேஷ், நீங்கள் சொல்கிற மாதிரி இது எல்லாமே ஓகே தான். இப்போ வந்து சென்ட்ரலில் பார்க்கும்போது கஜானா ஓரளவு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதனால தான் வந்துட்டு தேசத்தின் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மத்திய அரசு முன்னெடுக்குது. பல ஆர்மி ஆஃபீஸர்ஸோடு நான் பேசியிருக்கேன், பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் தெரியுது எந்த அளவுக்கு வந்து முன்னெடுப்பு இருக்குது, பாதுகாப்பு அப்படி எல்லாமே சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது ஒரு பக்கம். அதே மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பேசிக்காக அன்றைக்கி என்ன தேவையோ எந்த விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி முன்னெடுப்புகளில் வந்துட்டு பாஜக கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இப்போ பாருங்கள், இலவச பேருந்து வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க திமுக. ஊர்லலாம் பாருங்கள், கண்டிப்பாக நிறைய வரவேற்பு தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும் கூட. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அடிப்படை தேவைகள் கேஸு அதெல்லாம் மட்டும் அதில் தான் கொஞ்சம் காமிக்கிறோம் அப்படின்றோம். பட் கேஸ் எடுத்துனா அது ஒரு விலை உயர்வாக இருக்குது அப்படி ஒரு நெகட்டிவ் அந்த இடத்துல வருது. பட் பாசிட்டிவ் மட்டுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்க தவறுதா பாஜக? நீங்கள் சொல்கிறது வந்து அதாவது கண் கவர்ச்சியாக இருக்கணும், இல்லை வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஏசி கொடுத்துட்டு நாங்கள் தான் கொடுத்தோம்னு சொல்லி பேர் எடுத்துக்கணும். அதுதான் எதிர்பார்க்குறாங்க. இல்லை மக்கள் எதிர்பார்ப்பாங்கங்க. மக்கள் இப்போ வந்து மக்களை வந்து நான் எல்லாம் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு நான் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை தான். அதுக்காண்டி அவருக்கு வந்து மாத்திரை கொடுக்காம நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லாமல் அட்வைஸ் பண்ணாமல் யாருமே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி உயிர் வாழ முடியும்? இதுதான் நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டில். மக்கள் எல்லாருக்கும் தான் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டான்னா நான் நல்லா இருக்கேன். அது எந்த எக்கனாமி அப்படி இருக்குது, எந்த கண்ட்ரி எப்படி இருக்குது? எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து நீ சந்தோஷமாக வாழ்டா, நீ வீட்லேயே உட்காந்து நீ உன் குடும்ப குட்டியை பார்த்துக்கோ, நாங்கள் மாதம் மாதம் உனக்கு எல்லா ரூபாயும் கொடுத்து நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு எந்த அரசாங்கம் இருக்குது? உங்ககிட்ட இந்த பக்கம் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கீமை வந்து டேரெக்டாக ஃப்ரீ பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பக்கம் உங்களுக்கு வர வேண்டிய பல ஸ்கீம்ஸ்லேருந்து ரூபாயை சுரண்டி தான் அவங்க வந்து வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிஜேபி வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம், மக்களுக்கு நேரடியாக வந்து ஒரு ரூபாயை கொடுத்துட்டு உடனே அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க, அது எங்களோட எண்ணம் கிடையாது. அவங்களுக்கு என்ன அடிப்படை தேவைகள்? வீடு இல்லையா, வீடு கொடுக்கணும். வீடு ஃப்ரீயாக தான் கொடுக்குறது இல்லை. வீடுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ ரூபா நாங்கள் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தரோம், நீங்கள் போட்டு கேட்டுங்க, அப்போ தான் அது நம்ம வீடு, நம்ம வளர்ச்சி கட்டணுங்கிற வீடு அவனுக்கு அந்த திருப்தி இருக்கும். அது எல்லாம் ஃப்ரீயாக வந்துருச்சு நம்ம ஃப்ரீயாகவே இருந்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் நீங்கள் இந்த நாட்டில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் இது பண்ணுவீங்க, நடத்தி கொண்டு போவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு வந்து இது எந்த வகையிலையும் வந்து உதவ போகிறது கிடையாது. அதே மாதிரி மக்களுடைய அடிப்படை தேவை என்ன இருக்குது? இப்போ அவங்க வந்து கிராப்பு வந்து ஒரு விவசாயி வந்து கஷ்டப்படுறான் வருஷம் ஃபுல்லாக, அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு பருவத்தில் வந்து எதுவுமே விளைச்சல் இல்லை, எதுவுமே வரலன்னா கூட அவன் வந்து வேறு வழியே கிடையாது, அந்த வருஷத்தை அவன் ஓட்டி தான் ஆகணும். அப்படி ஒரு சூழல் இருக்கிறதுனால வருஷத்துக்கு 6000 ரூபா 2000 ரூபா 3 தவணை தர்றோம். அதில் அவங்க அட்லீஸ்ட் அவங்களால வந்து ஏதோ பேர் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை, அவங்களுக்கு தேவை என்ன இருக்குது, அதை அவங்களோட கஷ்டத்தில் நம்ம எப்படி பங்கெடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே தவிர எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் உடனே நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம், நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம்னா ஆட்சிக்கு வந்துடலாம், அப்போ எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணு, பஸ்ஸு ஃப்ரீ பண்ணு, ஃப்ளைட்டு ஃப்ரீ பண்ணுங்க, எப்படி அதெல்லாம் லாஜிக்கலாக இருக்கும்? இவங்க வந்து பஸ்ஸு ஃப்ரீ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போக்குவரத்து துறையில் பல ஆயிரம் கோடி நஷ்டம்னு சொல்லி கணக்கு காமிச்சு திரும்பியும் நம்ம எல்லா டேக்ஸ் பேர் இந்த கவர்மெண்ட்டுக்கு பட்ஜெட் எங்கேருந்து வருது? டாஸ்மார்க்லேருந்து பெரிய ரெவன்யூ வருது, அதையும் சாமானியம் தான் கொடுக்குறான். மற்ற சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் கன்சியூமராக இருக்கும், எல்லா பொருள் வாங்குகிறோம், ஒரு கார் வாங்குகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், இது எல்லாத்துக்கான காசை வச்சு தான் அரசாங்கம் நடக்குது. அந்த காசை தான் திரும்பி கொண்டு போய் நாங்கள் பஸ்ஸுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோன்னு கணக்கு காமிச்சிட்டு அதில் பல ஆயிரம் கோடி இவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய எல்லாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவன் தான் வந்து ஏதோ டேக்ஸ் பேயர்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. சாமானிய மக்கள் ஒவ்வொருத்தனும் ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறவங்க கூட வந்து இன்றைக்கி டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்போ அத்தனை பேருடைய உழைப்பு, அத்தனை பேருடைய பணம், இது எல்லாமே தான் வந்து அரசாங்கத்தின் மூலமாக சுரண்டப்பட்டு இருக்குது. அதான் அவங்களுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்காக உடனே எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டு உடனே இமீடியட்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அது ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்குறேன்.
நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு முயற்சிகளில் ஈடுபடாது. மக்களுக்கு என்ன தேவையா, இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருக்குது, இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருக்குதுன்னா உடனே பாருங்கள் அதெல்லாம் ஹை கிளாஸ் சொகுசு மக்களுக்கு தான் விடுவாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அந்தியோதயா ட்ரெயின் வந்துருக்குது. இன்றைக்கி கோவில்பட்டியிலேருந்து சென்னை கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் வருது. 130 ரூபாவில் வந்து கோவில்பட்டியிலேருந்து ஒரு நாள் சென்னைக்கு வரணும். சென்னை நீங்கள் இன்றைக்கி சென்னையில் ஆட்டோ எடுத்தால் கூட 200 300 வருது, அந்த நிலமையில் இருக்குது. ஒரு 130 ரூபாவில் கோவில்பட்டியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு சாமானியம் வந்து சேர முடியும். அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் வந்துச்சுன்னா, வந்தே பாரத் இன்றைக்கி மக்கள் வந்து விரும்புகிறாங்க. எத்தனை நாங்கள் கோவில்பட்டியில் எங்ககிட்டே எவ்வளோ மக்கள் வந்து கோரிக்கை வச்சு நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், கோவில்பட்டியில் ஸ்டாப்பிங் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி. அது கிட்டத்தட்ட ஃபேர் வந்து 1200 1300 அந்த ஃபேர் வருது உங்களுக்கு. ஆனால் அதையும் கூட மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த சொகுசு, இது எல்லாத்தையும் இன்றைக்கி மக்கள் தேவை. இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட, இன்றைக்கி ஆம்னி பஸ்ஸில் ஏறினா கூட சாதாரண நாள் வண்டியே ஓடலை அப்படின்னா 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே வண்டி ஒரு பீக் ஹவர்ஸு, இந்த மாதிரி காலேஜ் லீவ் டைமு, ஃபெஸ்டிவல் டைம் வந்துருச்சுன்னா 2500 3000 சாதாரணமாக. அந்த சூழ்நிலை இன்றைக்கி வந்து வந்தே பாரத் ட்ரெயின் மூலமாக அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தப்படுது. இன்னும் ஸ்லீப்பர் ட்ரெயின்ஸ் வருது. மக்களுக்கு என்ன தேவை, மக்களோட சாதாரண அடிப்படை தேவை என்னங்கிறத புரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி அதுக்கான திட்டங்களை கொண்டு வந்துட்டு. கிரேட் தினேஷ், பல கேள்விகளுக்கு ஸோ உங்களுக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. லெட்ஸ் சி, பார்க்கக்கூடிய மக்களுடைய கருத்து எப்படி இருக்குது, எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி. நன்றி.